என்னங்க, போன மாசம் வாங்கின அதே லிஸ்ட் தான். ஆனா இந்த மாசம் 800 ரூபாய் அதிகமா வருதே. பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்த வாரம் விசேஷம் இருக்கு. இதுல மளிகைக்கே இவ்ளோ ஆனா நாம என்ன பண்றது? அமுதா இப்படி கலங்கினப்போ ஆனந்தன் கிட்ட பதில் இல்ல. ஏன்னா அவர் சம்பளம் அப்படியே தான் இருக்கு. ஆனா விலைவாசி மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கு. நாம என்ன கஞ்சத்தனமா பண்றோம்? அவசியமானது தானே வாங்குறோம். இது ஆனந்தனோட கேள்வி மட்டும் இல்ல, இன்னைக்கு சராசரி குடும்பத் தலைவன் ஒவ்வொருத்தரோட மனக்குமுறலும் இதுதான். ஆனா அமுதா அங்கே முடங்கி போயிடல. வருமானத்தை உயர்த்த முடியலனாலும் பரவாயில்ல, வர்ற வருமானத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும்னு ஒரு வைராகியத்தோட களமிறங்குனாங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த 10 சமையலறை ரகசியங்கள் அடுத்த மாசம் அவங்க பட்ஜெட்ல 1000ல இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் அப்படியே மிச்சம் பண்ணுச்சு. அந்த மேஜிக் எப்படி நடந்தது? ஆனந்தன் அமுதா வாழ்க்கையில ஒரு மளிகை பில் எப்படி சேமிப்பு சீட்டா மாறுச்சு? வாங்க அந்த சுவாரஸ்யமான கதைய இப்ப பாப்போம். அந்த மர்ம டப்பாக்கள். அடடே, இது எப்ப வாங்கினது? அமுதா அந்த டப்பாவை தொடைக்கும்போது அவங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. நம்ம எல்லாருடைய சமையலறையிலயும் ஒரு மர்ம உலகம் இருக்குங்க. அதுதான் அந்த அலமாரியோட கடைசி மூலை. அமுதா அன்னைக்கு அந்த மூளைகளை தேடி எடுத்தப்போதான் தெரிஞ்சது, ஏற்கனவே வீட்ல 1/2 கிலோ பருப்பும் 3 பாக்கெட் உப்பும் இருக்குன்னு. இத கவனிக்காமத்தான் போன மாசம் மறுபடியும் அதே பொருளை வாங்கி காசை வீணாக்கியிருக்காங்க. அமுதா முதல்ல பண்ண அந்த ஸ்மார்ட் வேலை இதுதான். கடைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல என்ன இருக்குன்னு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது. ஸ்மார்ட் டிப்: கண்ணுக்கு தெரியாதது கைய கடிக்கும். இதுதான் உண்மையான சேமிப்பு தாரக மந்திரம். புதுசா ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி பழைய டப்பாக்களோட அடியில என்ன இருக்குன்னு மூழ்கி தேடி பாருங்க. அங்க ஒழிஞ்சிருக்கிற அந்த 1/4 கிலோ பருப்பு தான் இந்த மாசம் நீங்க சம்பாதிக்க போற முதல் 50 ரூபாய். பழைய பொருளை முதல்ல காலி பண்ணுங்க. அப்போதான் உங்க பணமும் மனசும் நிறையும். ஆனந்தனின் ஸ்ட்ரிக்ட் லிஸ்ட். ஆஃபர்ல கிடைக்குதே, எடுத்துக்கலாமா? இதுதான் ஆனந்தனோட பழைய பலவீனம். முன்னாடியெல்லாம் கிடைக்கு போனா சூப்பர் மார்க்கெட்டோட அந்த ஜொலி ஜொலிப்புல மயங்கி, தேவை இருக்கோ இல்லையோ ஆஃபருங்கிற பேர்ல வண்டியில பாதியே தேவையில்லாத பொருட்கள்லயே நிரப்பிடுவாரு. கடைசியில பில் போடும்போதுதான் பர்சு பதறும். ஆனா இப்போ அமுதா கொடுத்த அந்த ஒரு சின்ன துண்டு சீட் இருக்கே, அது வெறும் லிஸ்ட் இல்ல, அதுதான் ஆனந்தனோட கட்டுப்பாட்டு விதி. நாம ஜெயிக்க வேண்டியது கடைய இல்ல, நம்ம மனச அப்படின்னு அமுதா சொன்னது ஆனந்தனுக்கு இப்ப புரியுது. ஸ்மார்ட் டிப்: லிஸ்ட்ல இல்லையா, தொடாதே. இதுதான் உங்க சேமிப்புக்கான முதல் கட்டளை. இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பவும் பசியோட கடைக்கு போகாதீங்க. வயிறு பசியா இருக்கும்போது கண்ல படுற எல்லா நொறுக்கு தீனிகளும் அவசியமா தெரியும். நல்லா சாப்பிட்டுட்டு நிதானமா கடைக்கு போங்க. அப்பதான் உங்க லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் உங்க வீட்டுக்கு வரும். உங்க பணம் உங்க பர்சிலேயே தங்கும். ரகசியம் 3: காய்கறிகளை பாதுகாக்கும் வித்தை. ஐயோ, நேத்துதானே பார்த்து பார்த்து வாங்கினேன், அதுக்குள்ள இப்படி அழுகிடுச்சே. காய்கறிகளை தூக்கி போடும்போது அமுதாவுக்கு அது வெறும் குப்பையா தெரியல. சுட்டெரிக்கிற வெயில்ல நின்ன ஆனந்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் குப்பையில போறதா நினைச்சு அவங்க மனசு வலிச்சது. ஆனா அமுதா இப்போ அந்த வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. பொருளை வாங்குறது முக்கியம் இல்ல, அதை எப்படி பாதுகாக்கிறோங்கிறதுல தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்குன்னு அமுதா இப்போ மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறாங்க. ஸ்மார்ட் டிப்: காய்கறிகளை அந்த பிளாஸ்டிக் கவர்லயே விட்டு வைக்காதீங்க. அதுதான் முதல் எதிரி. ஒரு காற்று புகாத டப்பாவோ அல்லது சில்வர் பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அடியிலையும் மேலையும் ஒரு பேப்பர் அல்லது மெல்லிய காட்டன் துணி வச்சு மூடி வைங்க. குறிப்பா பச்சை மிளகாயோட காம்ப கிள்ளிட்டு வச்சிங்கன்னா 15 நாள் ஆனாலும் அது இப்பதான் செடியிலிருந்து பறிச்சது போல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க மிச்சப்படுத்துற ஒவ்வொரு தக்காளியும் உங்க சேமிப்புல சேர்ற ஒரு சின்ன தொகைதான். ரகசியம் 4: மொத்த கொள்முதல். பல்க் வெர்சஸ் ஸ்மால். சின்ன பாக்கெட் வாங்கினா காசு கம்மியாகிற மாதிரி தோணும், ஆனா அதுதான் பெரிய நஷ்டம். ஆனந்தன் இப்போ ஒரு மேஜிக் கணக்கு போடுறாரு. நம்மள பல பேர் என்ன நினைப்போம்னா, இப்போதைக்கு ஒரு 100 கிராம் பாக்கெட் எடுப்போம், 30 ரூபாய் தானேன்னு நினைப்போம். ஆனா அதே பொருளை 1 கிலோவா வாங்கும்போது நாம கிட்டத்தட்ட 50லிருந்து 80 ரூபாய் வரை மிச்சப்படுத்துறோம்னு ஆனந்தன் கணக்கு போட்டு பார்த்தப்போ அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த சின்ன சின்ன 50 ரூபாய் தான் மாச கடைசியில ஒரு பெரிய தொகையா நிக்குது. துளி துளி சேமிப்பு தான் ஒரு குடும்பத்தோட கனவை நனவாக்கும்.
இதுதான் அமுதா ஆனந்தனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஸ்மார்ட் டிப்: சீக்கிரம் கெட்டுப்போகாத மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பருப்பு வகைகள் மற்றும் துணி துவைக்கும் பவுடர் போன்ற பொருட்களை சின்ன சின்ன பாக்கெட்டா வாங்காதீங்க. எப்பவும் மொத்தமா பல்கா வாங்குங்க. இப்படி வாங்கிறதுனால குறைஞ்சது 15% முதல் 20% வரை பணம் மிச்சமாகும். அந்த பணத்தை எடுத்து ஒரு உண்டியல்ல போட்டு பாருங்க, வருஷ கடைசியில அதுவே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நிக்கும். ரகசியம் 5: அமுதாவின் மறுபிறவி சமையல். ஜீரோ வேஸ்ட். அன்னமிட்ட கை அது பணத்தை அள்ளித்தரும் கை. அமுதாவுக்கு சாப்பாட்டை வீணாக்குறதுனா மனசு பொறுக்காது. ஒரு பருக்கை சோறு நம்ம தட்டுக்கு வரதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட உழைப்பும் உங்க ரத்தமும் வியர்வையும் கலந்த பணமும் இருக்குங்கன்னு அமுதா சொல்லும்போது ஆனந்தன் அப்படியே மெய்சிலிர்த்து போயிட்டார். மிச்சமான சாதத்தை தூக்கி போடாம அதை சுவையான சாத வத்தலாக்குறதும், மீதமான இட்லியை சாயந்திரம் நேரத்துல மொறுமொறுப்பான மசாலா இட்லியா மாத்துறதும் அமுதாவுக்கு கை வந்த கலை. குப்பையில போறது மிச்சமான உணவில்ல, அது உங்க வீட்டு லக்ஷ்மி. இதுதான் அமுதாவோட தாரக மந்திரம். ஸ்மார்ட் டிப்: உணவை வீணாக்குறது பணத்தை நேரடியாக நெருப்புல போடுறதுக்கு சமர். காய்கறி தோள்கள்ல கூட சத்து இருக்கு, அதை துவையல் பண்ணுங்க. மீதமான உணவுகளுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்து சமைச்சு பாருங்க. இந்த ஜீரோ வேஸ்ட் முறையை நீங்க சரியா கடைபிடிச்சாலே மாசம் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் உங்க பட்ஜெட்ல மிச்சமாகும். குப்பை தொட்டிக்கு வேலையே கொடுக்காதீங்க, அப்போதான் உங்க பணப்பை நிறையும். ரகசியம் 6: பிராண்ட் முக்கியமா, தரம் முக்கியமா? விளம்பரத்துல வர்றதுக்காகவே நாம ஏன் 20 ரூபாய் அதிகமா கொடுக்கணும்? ஆனந்தன் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடியெல்லாம் டிவில ஒரு சினிமா ஸ்டார் வந்து இதுதான் பெஸ்ட்னு சொன்னா அதை அப்படியே நம்பி அள்ளிட்டு வருவார். ஆனா இப்போதான் அவருக்கு புரியுது, அந்த ஸ்டாருக்கு கொடுக்கற கோடிக்கணக்கான பணமும் நம்ம பாக்கெட்ல இருந்துதான் போகுதுன்னு. பொருளோட பெயர் முக்கியம் இல்ல, அதோட தரம் தான் முக்கியம். அமுதாவோட இந்த ஒரு வார்த்தை ஆனந்தனோட ஷாப்பிங் முறையையே மாத்திடுச்சு. ஸ்மார்ட் டிப்: பெரிய கார்ப்பரேட் பிராண்டுகளை விட அந்தந்த சூப்பர் மார்க்கெட்டுகள்ல நேரடியா கொள்முதல் செஞ்சு பேக் பண்ற மளிகை பொருட்கள் விலை ரொம்பவே கம்மியா இருக்கும். உப்பு, சர்க்கரை, பருப்பு வகைகள்ல பெரிய பிராண்டுகளை தேடி போகாம தரமான லோக்கல் பேக்கிங்க தேர்ந்தெடுங்க. ஒரு முறை வாங்கி தரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. இப்படி செய்யறதுனால ஒரு மாசத்துல குறைஞ்சது 200 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகும். விளம்பரத்துக்கு பணம் கொடுக்காதீங்க, தரமான பொருளுக்கு மட்டும் பணம் கொடுங்க. ரகசியம் 7: ஹோம் மேட் மசாலா மேஜிக். அம்மா கையால அரைச்சு வச்ச மசாலா வாசம் அது ஒரு தனி சுகந்தானே. அமுதா இப்போ அந்த பழைய காலத்து ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் அவசரத்துக்கு ஒரு பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்டையோ இல்ல கரம் மசாலாவையோ வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இப்போ அந்த பழக்கத்துக்கு அமுதா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. கடையில வாங்குற பாக்கெட் மசாலாவில் என்னென்ன கெமிக்கல் கலக்குறாங்களோ, அதுக்கு நாம ஏன் காசையும் கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்குவோம்னு அமுதா கேட்கும்போது ஆனந்தன் கிட்ட பதிலே இல்ல. ருசிங்கிறது கடையில வாங்குற பாக்கெட்ல இல்ல, நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில இருக்கு. இதுதான் அமுதா ஆனந்தனுக்கு காட்டிய வழி. ஸ்மார்ட் டிப்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருந்து குழம்பு மிளகாய் தூள் வர முடிஞ்ச வர வீட்லயே தயார் பண்ணுங்க. கடையில வாங்குறத விட இது குறைஞ்சது 40% விலை கம்மி. அதை விட முக்கியம், இது 100% சுத்தமானது மற்றும் ஆரோக்கியமானது. மாசம் ஒரு முறை மசாலா அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சமையலும் சீக்கிரம் முடியும், உங்க பணமும் பாக்கெட்லயே தங்கும். ஆரோக்கியமான சேமிப்பு தான் உண்மையான லாபம். ரகசியம் 8: சீசன் காய்கறிகளின் ராஜா. கிடைக்காத காய்க்கு ஆசைப்படுறதை விட கிடைக்கிற காய ருசியா சமைக்கலாமே. ஆனந்தன் இப்போ ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டாரு. முன்னாடியெல்லாம் இன்னைக்கு இதுதான் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சு சீசன் இல்லாத நேரத்துல 1 கிலோ கேரட்டையோ இல்ல பீன்ஸையோ 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவார். ஆனா இப்போ அமுதா அவருக்கு புரிய வச்சுட்டாங்க. விலை அதிகமா விக்கிற காய் ஒன்னும் அதிக சத்த தந்துடாதுங்க. அந்தந்த நேரத்துல மண்ணு குடிக்கிற சீசன் காய்கள் தான் உடம்புக்கும் நல்லது, பர்சுக்கும் நல்லதுன்னு அமுதா சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை. இயற்கையோட சேர்ந்து போனா இலாபமும் ஆரோக்கியமும் தானா தேடி வரும். இதுதான் ஆனந்தன் அமுதா தம்பதியோட சந்தை ரகசியம். ஸ்மார்ட் டிப்: மார்க்கெட்டுக்கு போனா விலை அதிகமா இருக்கிற காய்களை தேடி போகாதீங்க. சீசன்ல இருக்கிற காய்கள் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், விலை ரொம்ப ரொம்ப கம்மியாவும் இருக்கும். சீசன் இல்லாத காய்களை தேடி போறது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல,
அதுல இருக்கிற கெமிக்கல் அளவும் அதிகமா இருக்கும். அந்த வாரத்துல எது மலிவோ அத வச்சு விதவிதமா சமைச்சு பாருங்க. இதுலயே மாசம் 300 ரூபாய் வரைக்கும் நீங்க மிச்சம் பண்ணலாம். ரகசியம் 9. இயற்கையான கிச்சன் கிளீனர். கிச்சன் பளிச்சுன்னு இருக்கணும்னா பாக்கெட் காலியாகணும்னு அவசியம் இல்லையே. அமுதா இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. முன்னாடியெல்லாம் விளம்பரத்தை பார்த்துட்டு தரைக்கு ஒரு லிக்விட், அடுப்புக்கு ஒரு ஸ்ப்ரேன்னு 100 செலவு பண்ணுவாங்க. ஆனா அமுதா யோசிச்சாங்க, சாப்பிட்ற பொருள் இருக்கிற இடத்துல எதுக்கு இவ்ளோ கெமிக்கல்? இது காசை மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியத்தையும் சேர்த்துதானே அரிக்குது அப்படின்னு அவங்க கேட்டப்போ ஆனந்தன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இயற்கையிலேயே சுத்தம் இருக்கு, அத நாம தான் மறந்துட்டோம். அமுதாவோட இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஐடியா ஆனந்தனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்மார்ட் டிப்: காஸ்ட்லியான கெமிக்கல் கிளீனர்களுக்கு குட் பை சொல்லுங்க. நம்ம வீட்ல இருக்கிற எலுமிச்சை தோல், வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா, இது 3 சேர்ந்தாலே உங்க கிச்சன் வைரக்கல்லு போல ஜொலிக்கும். இதனால மாசம் 150 200 ரூபாய் வரை கிளீனிங் பட்ஜெட்ல குறையும். அதைவிட முக்கியம், உங்க சமையலறை நச்சுத்தன்மை இல்லாத பாதுகாப்பான இடமா மாறும். ஆரோக்கியமான சேமிப்பு தான் ஆயுளை கூட்டும். ரகசியம் 10. ஆனந்தனின் மறைமுக சேமிப்பு. இந்த சில்லற காசு என்ன பெருசா பண்ணிட போகுது? இதுதான் ஆனந்தனோட ஒரு காலத்து எண்ணம். முன்னாடியெல்லாம் சில்லற காசை எங்கேயாவது போட்டுட்டு தேடுவாரு, இல்லனா அப்படியே மறந்துடுவாரு. ஆனா இப்போ அமுதாவோட அந்த சிறு சேமிப்பு பழக்கம் இவரையும் மாத்திடுச்சு. அன்னிக்கு ஒரு நாள் அடுத்த மாசம் மளிகை வாங்க பணம் பத்தாம அமுதா யோசிச்சப்போ ஆனந்தன் அந்த உண்டியலை எடுத்துட்டு வந்து கொடுத்தார். அதுல சேர்ந்திருந்த அந்த சின்ன சின்ன காசு அன்னிக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான முழு எண்ணெய்க்கும் பருப்புக்கும் கை கொடுத்தப்போ ஆனந்தன் கண்ணுல ஒரு மினுமினுப்பு தெரிஞ்சது. நாம அலட்சியப்படுத்துற ஒவ்வொரு 1 ரூபாயும் அவசர நேரத்துல நம்ம மானத்தை காக்குற கவசமா மாறும். இதுதான் ஆனந்தன் கத்துக்கிட்ட மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். ஒவ்வொரு முறை கடைக்கு போயிட்டு வந்த பிறகும் மீதி இருக்கிற 5 ரூபாய் 10 ரூபாய் சில்லறைய ஒரு உண்டியல்ல போடுங்க. இத செலவா நினைக்காதீங்க, இது உங்களுக்கே தெரியாத ஒரு மறைமுக சேமிப்பு. மாச கடைசியில இந்த பணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுவே உங்க மளிகை பில்லுல ஒரு 300 ரூபாய குறைச்சு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிய தரும். சிறு துளி பெருவெள்ளங்கிறது இதுதான். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்துறோங்கிறதுல தான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. பாத்தீங்களா, ஆனந்தனும் அமுதாவும் செஞ்ச இந்த 10 சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்க பட்ஜெட்டை மட்டும் மாத்தல, அவங்க வீட்டுக்குள்ள இருந்த அந்த பணக்கவலைய போக்கி ஒரு பெரிய நிம்மதிய தந்திருக்கு. சிக்கனம்ங்கிறது ஏழ்மை கிடையாது, அது நம்மளோட நாளைக்கான பாதுகாப்பு. உங்க சமையலறை வெறும் சமைக்கிற இடம் மட்டும் இல்ல, அதுதான் உங்க வீட்டோட முதல் பேங்க். நீங்களும் உங்க சமையலறையில இந்த ரகசியங்களை இன்னிக்கே முயற்சி செஞ்சு பாருங்க. அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க வீட்டு அமுதா அல்லது ஆனந்தனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டோட மணி சேவிங் சீக்ரெட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோல இன்னும் பல பயனுள்ள டிப்ஸ்களுக்கு மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேமிப்போம், உயர்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.